ஏன்னா இந்த பிரச்சனைகள் வரும்போது அஜித் ஏதாவது பேசினாரா, ஏதாவது அட்வைஸ் பண்ணாரா? பார்த்துக்கோங்க, ஏதாவது ஹெல்ப் வேணா கேளுங்க. உண்மையிலே கரூருக்கு எதுவும் ஷூட் பண்ணீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தப்பு இருக்குன்ற மாதிரி நமக்கு டவுட் வரும். மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ஃபேன்ஸ் மழை வெள்ளத்தில் போய் நின்றுருக்காங்க, ஸ்கூல் பசங்களில் நோட்டு புக் கொடுக்க ஆரம்பிச்சு சின்ன சின்ன வேலைகள்லேருந்து பெரிய வேலை வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய சேஞ்ச். இந்த படம் முழுக்க முழுக்க அவருடைய கட்சி பேரை ப்ரொமோஷன் பண்ணுற வேலையாக தான் இருக்கும். இது அவருக்கான படம், மக்களுக்கான படமெல்லாம் தாண்டி கட்சி பேரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இப்படி தான் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. நம்ம லாஸ்ட் ஒரு படம் பண்ணோம், அது நமக்கான படமா ஒரு டைரக்டர் ஒரு கனவோட இருப்பாரு, அதை தான் அவுட்புட்ல கொண்டு வருவாரு, இப்படி நினைச்சு உள்ள போயிருப்போம்ல. நம்ம போகும்போது ஒரு கடைசி படம் கொஞ்சம் அரசியல் சார்ந்து நிறைய இருக்கு, நம்ம ஜெயிச்சிருவோமா இல்லையா, இந்த மாதிரி எனக்கு அதை யோசிச்சிங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு விஜய் சார் படம் பண்ணுறதே ஒரு வெற்றி தான். ஸோ அப்போ அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருல, அதை கரெக்டாக பண்ணணுன்றது தான். அதுக்கப்புறமா வந்து கட்சி பேரை ப்ரமோட் பண்ணுற படம் இல்லை இது. இது வந்து மக்களை லைஃப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற படம் தான். விஜய் சாரோட மாசு எல்லாம் இருக்குது. டிவிக்கே நீ ஏன் வச்சோன்னா, ஒரிஜினல் படத்தில் ஒரு டேட்டூ இருக்குது, அந்த டேட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே ஒரு டேட்டூ வைக்கணும். அது என்ன வைக்கலாம்? அது அவர் பேராகவே இருந்தால் நல்லா இருக்கும்ல, அவர் கட்சி பேரும் அவர் பேரும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அப்படி வச்சது தான். அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணிலாம் வைக்கல. அதில் வந்து அவர் நந்தமூரி பாலகிருஷ்ணா அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து நேலகொண்ட பகவந்த் கேசரி என்பிகே அப்படின்னு ஒரு சிமிலாரிட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஃப்ளிப் பண்ணி இப்படி டிவிக்காக வச்சுருக்கோம். இதை ஃபோர்ஸ் பண்ணி கட்சி பேராக வச்சு, அந்த ஒரு கட்சி பேரை வச்சு அந்த கட்சி வளர்ந்து ஜெயிச்சிட போகுது. இது என்னன்னா ரொம்ப குறைச்சிருச்சுன்னு இல்ல நான் சொல்றது, அவரை குறைச்சி மதிப்பிடுறதுன்னு சொல்றேன். ஒரு இந்த பேரை வச்சு ப்ரமோட் பண்ணி அப்படியே அவரு இங்க 30 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு. ஒரு அப்பா வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் புள்ள சிஎம் ஆகணுன்ற கனவை விதைச்சிருக்காரு. அதுக்கு அந்த புள்ள கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காரு. ஸோ நம்ம அதை தான் அவ்வளோ பெரிய வேலை அவங்க பண்ணியிருக்காங்க. 30 வருஷமா மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ஃபேன்ஸ் மழை வெள்ளத்தில் போய் நின்றுருக்காங்க, ஸ்கூல் பசங்களில் நோட்டு புக் கொடுக்க ஆரம்பிச்சு சின்ன சின்ன வேலைகள்லேருந்து பெரிய வேலை வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த மன்றத்துலேருந்து நேற்று ஒரு எம்எல்ஏ பார்த்தேன், 48 பேர் ரசிகர்கள் எம்எல்ஏ இருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய சேஞ்ச் அது. ஸோ அதனால் அதை சாதாரணமாக ஒரு டிவிக்கு வந்து இந்த படத்தை வச்சு ப்ரமோட் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டு கரெக்டானது இல்லை. அப்படி ஒன்றும் படத்தில் இல்லை. இது நீங்கள் மக்களுக்கான படம், ஒற்றுமையை வலியுறுத்துகிற படம். இது கண்டிப்பாக இது பெரிய டிஸ்கஷனாக மாறணும்னு நான் ஆசைப்பட்றேன். சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் எங்கன்னு வந்துடுறாங்க? ஆமாம், எனக்கு அவர் ஒரு ஆஃபீஸர்னு தெரியும், அவர் கட்சியில் இருக்காருலாம் தெரியாது. சாங்கு வரும்போது நம்ம மேனேஜர் வந்து, சார் இவன் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாரு சார், ஏதாவது சாங்கில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டார். பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்போது நமக்கு ஒரு ஆக்டர் தேவைப்பட்டார், அப்படி யூஸ் பண்ணோம். ஓகே. ஆனால் இறுதியாக ஒரு கேள்வி, பொலிட்டிஷியன் பார்க்கும்போது கேள்வி கேட்கும்போது இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்பேன், இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல்வாதி நல்லது பண்ணுறதுக்கு தான் அரசியல் கட்சிக்கு வராங்களா? சரி, பொதுவாக நம்ம எல்லாருமே போலீஸ் ஆக ஆரம்பிக்கிறது எல்லாருமே நல்ல மோட்டிவோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு சிஸ்டம்குள்ளே போகும்போது அங்கே அட்ஜஸ்ட் ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தோட கலந்து கரப்ட் ஆகிடுறது இருக்குல்ல. அந்த மாதிரி தான் நிறைய யாருக்குமே ஒரு மக்களை அழித்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு ப்ராசஸில் உங்கள் முன்னாடி நிறைய இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் எடுத்துக்கலாமே அப்படின்னு தோன்றது இருக்குல்ல. இது பொதுவாக மனுஷனுக்கு இருக்கிற குணம். பேராசையோ அதிகார வெறியோ இதெல்லாம் பேசிக்காக மனுஷங்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனையை ஒரு பெட்டரான ஹியூமன் வந்து இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அப்போ யாருமே ஒரு கெட்டது பண்ணணும், மக்களை அழித்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க போகிறது இல்லை. அப்படி நினச்சி அரசியலுக்கு வருவாங்களான்னு தோணலை, ஒரு ஆஃபீஸர் ஆவான்னு தோணலை, ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆவாங்களான்னு தோணலை. அங்கே வந்துட்டு அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்துகிறவங்க தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சிடல. ஓகே. சமுதாயத்தில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், நல்லது மட்டுமே நடக்கணுங்கிறது தான் உங்களுடைய கனவாகவே இருந்தது. இந்த ஒரு 50 டேஸ்க்கு மேலே தமிழ்நாடு எப்படி இருக்குண்ணா? அது எனக்கு ஃபஸ்ட்டு இது எனக்கு தெரியல, நான் அவ்வளோ டீப்பாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. ரெண்டாவது 50 நாள்ன்றது ஒரு மேட்ரே இல்லை மாறுறதுக்கு. ஏன்னா ஒரு பெரிய சிஸ்டம் மாறி இருக்கு. இப்போ ரொம்ப ஏராளமான புது ஆட்கள் வந்திருக்காங்க. அவங்க சிஸ்டமை புரிஞ்சுக்கணும், சிஸ்டம் அவங்களோட நேரம் அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும்.
அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏற்கனவே ஒருத்தர் நல்ல ஆஃபீஸர் இருந்தாருன்னா அவர் ஐடென்டிஃபை பண்ணி இவங்க கொண்டு வரணும். கொஞ்சம் கரப்டடாக யாராவது இருந்தால் அவங்களோட பேசி அதை சரி பண்ணி போகணும். எண்ட் ஆஃப் த டே டேட்டாஸ் வச்சு தான் நம்ம இதை பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் கழித்து கடந்த ஆட்சியில் 10% நாள் வளர்ச்சி இருந்தது இல்லையா, அதே மாதிரி இவங்க அந்த 10% வச்சுருக்காங்களா? இப்போ எல்னினோலாம் வருது, அதனால் கொஞ்சம் குறையலாம், ரொம்ப குறையுதா, என்ன ஏது அதிகமாகுதா, அந்த டேட்டாஸ் வச்சு தான் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு மினிமம் 1 வருஷம் வேணும், மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். இந்த ஜனநாயகம் இந்த பிரச்சனைகள் வரும்போது அஜித் ஏதாவது பேசினாரா, ஏதாவது அட்வைஸ் பண்ணாரா? அந்த டைமில் அவர் துபாயில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் பேசலை. பட் அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா சார் பேசினார். பார்த்துக்கோங்க, ஏதாவது ஹெல்ப் வேணா கேளுங்க, அப்படி ஸ்ட்ராங் அந்த மாதிரி. ஓகே, இதெல்லாம் அஜித் சார் சொல்லி பண்ணதா? கண்டிப்பாக இருக்கலாம், அவர் கண்டிப்பாக விசாரிப்பார். ஸோ அஜித் சார் வந்து அது எனக்கே தெரியும், ஏன்னா நம்ம ஸ்பாட்டில் பார்த்துருக்கோம்ல. அவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி டைரக்டர்ஸை வந்து விசாரிப்பார், எப்படி இருக்காங்க, ஓகேவா பார்த்தீங்களான்னு அப்படி விசாரிப்பார், கண்டிப்பாக விசாரிச்சிருப்பார். இப்போ நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோன் பண்ணி பேசினார், ஆல் தி பெஸ்ட் சொன்னார். ஒரு பஸ் மேலே நின்று ஒரு செல்ஃபி அப்படின்னாலே திரு விஜய் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த சாங் ரிலீஸ்ல போது சின்னதாக ஒரு இமேஜ் ஒன்று வரும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த படம் முழுவதும் ஷூட் பண்ணது. கரூர் போர்ஷன் ஒன்று இருக்கு, குட்டி சீன் அங்கே எடுத்திருக்கிறாங்க. நாங்கள் அப்பவே சொன்னோம், யாரும் கேட்கல. அவர் இன்னும் சினிமா முகத்தோட தான் இருக்கிறாரு, பொலிட்டிஷியனா அவர் இன்னும் வரவே இல்லை, இப்படிலாம் ஒரு விமர்சனம் வந்தது. உண்மையிலே கரூருக்கு எதுவும் ஷூட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறேன். அந்த பீஸ் எடுத்து போட்டாங்கல்ல, அது தெளிவாக தெரியுது அனிமேஷன். ஒரு அனிமேஷன் சீனு நெய்வேலியில் நடந்த சம்பவத்தை அனிமேட் பண்ணி அங்கே வச்சுருக்கோம். அதாவது அந்த சாங்கில் அவர் லைஃப்பில் நடந்த இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதாவது அந்த சாங்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த பொய்யை கிரியேட் பண்ணிட்டாங்க, இப்படி அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்கன்ற பொய்யை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த கேரவேன் உள்ள நான் இருந்தேன், உட்காந்து கேமரா பிடிச்சிட்டு இருந்தேன், ஆங்கிள் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்லாம் ஒரு சார் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து பேசிக்காக சும்மா கூகுள் பண்ணாலே ஜேர்னலிசம்னா வந்து கலெக்டிங் நியூஸ், அனலைசிங் நியூஸ், வெரிஃபையிங் நியூஸ், டிஸ்ட்ரிபியூட்டிங் நியூஸ்ன்னு வருது. அவர் ஏன் ஒரு நியூஸை அவர் கிரியேட் பண்ணாரா அல்லது அவருக்கு வந்துச்சான்னு எனக்கு தெரில. ஆனால் அவர் ஏன் அதை வெரிஃபையே பண்ணல? என்னை ஈஸியாக ரீச் பண்ணலாம், எந்த ஜேர்னலிஸ்ட் ஃபோன் பண்ணாலும் நான் எடுப்பேன், யார் ஃபோன் பண்ணாலும் எடுப்பேன், என்னை ரீச் பண்ணியிருக்கலாம், அல்லது என்னை சுற்றி யாரையாவது ரீச் பண்ணியிருக்கலாம், சுற்றி பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டு நான் எங்கே இருக்கேன்னு செக் பண்ணியிருக்கலாம், அல்லது நீங்களே செக் பண்ணியிருக்கலாம், இல்லை போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ பெரிய பொய்யை வந்து சொல்கிறாங்க. நான் இப்படி ஒரு பதில் சொன்னால் உடனே நீங்கள் போயிருக்க மாட்டீங்க, உங்கள் யூனிட் அமைச்சிருப்பீங்கன்னா நான் என்னையே ஈஸியாக கண்டுபிடிக்கும் போது என் யூனிட்டை கண்டுபிடிக்க முடியாதா? ஸோ இது என்னென்னா, இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தப்பு இருக்குன்ற மாதிரி நமக்கு டவுட் வருது. ஸோ இவ்வளோ பொய்களை ஏன் பரப்புகிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு வருது. அதனால் என்னென்னா, இது முற்றிலும் அறமற்ற ஒரு பொய்.